இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணது எஜுகஸ்ட். இவங்க நமக்காக நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம், அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் இதில் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலேருந்தே நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். இதில் நிறைய கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் பார்க்க போகிறோம். கடகராசியோட குணம் நலன்கள் என்ன, நல்லது கெட்டது என்ன, எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார் எதை வச்சும் நம்ம பார்க்காம பொதுவாக அந்த சந்திரனை வச்சும் கடகராசியை வச்சும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சந்திரன்றவங்க யாருங்க, வானத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டார், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார். அது மாதிரி கடகராசிக்காரங்களும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், நினச்ச இடத்துக்கு அவங்க வாடு போயிட்டே இருப்பாங்க. அவங்க விருப்பம் போல் அவங்களுக்கு எங்கேனாலும் போகலாம், அந்த மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. சந்திரனுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கே குழப்பமாக இருக்கும். சில நேரம் வருவார், சில நேரம் வந்து மேகத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்குவார், சில நேரம் வந்தால் சீக்கிரமே வந்துடுவார். சில நேரம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் சூரியன் கூட போட்டி போட்டு சாயந்தரம் நிற்பார். அவருக்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கே புரியாது. அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்களும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கே புரியாது. சந்திரன் எப்படி பௌர்ணமி அமாவாசன் மாறி மாறி வர்றது மாதிரி அவங்களும் 15 நாளைக்கு ஒரு ஒன்று பேசுவாங்க. 15 நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது, இதான் கரெக்டு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அவங்களும் குழம்புனது இல்லாமல் எதுக்கு இருக்கிறவனையும் சேர்த்து குழப்பி விட்டு போயிடுவாங்க. இவங்க ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால பெரும்பாலான கடகராசிக்காரங்க வந்து கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமா அந்த மாதிரி சிந்தனையிலையும் கொஞ்சம் தைரியம் இல்லாமலும் இருப்பாங்க. இவங்க வீட்டிலன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஏதாச்சும் சொத்துக்குன்னு வரும்போது அந்த அந்த நிலம் இவங்க பேருக்கு வரப்போகையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கடகராசிக்காரங்களோட சின்ன நல்ல குணங்களை பார்ப்போம். நம்ம அம்மா வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கடகராசி ஃப்ரெண்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அம்மா எப்படி வீட்டில் நம்மளை கவனிச்சிக்கிடுவாங்களோ அது மாதிரி தான் கவனிப்பாங்க. அதே மாதிரி வீட்லேயும் அவங்க குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அம்மா எல்லாரையும் அவங்க குழந்தைங்க மாதிரி எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவாங்க. இவங்க கூட நம்ம சண்டை போட்டோம் அவங்க கூட பேச மாட்டோம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களே திரும்ப போய் சண்டை போட்டாலும் திரும்ப அவங்களே வந்து பேசிக்குவாங்க. சந்திரன் வந்து மனோகாரகன், அதனால் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிட்டே இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு. இவங்க குழம்புனதும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து குழப்பி விட்ருவாங்க. இந்த மாதிரி செயல்லாம் வந்துட்டு எல்லா ராசிக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை சந்திரனில் பிறந்தவங்க வந்து தெளிவான முடிவு தீர்க்கமாக எடுப்பாங்க. தேய்பிறை சந்திரனில் இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. வளர்பிறை சந்திரன் எப்படி இருந்தாலும் உங்களை வளர்த்து விட்ருவார், தேய்பிறை சந்திரன் எப்படி இருந்தாலும் கெடுத்து விட்ருவார். கடகராசிக்காரங்க வீட்டில் நான் இந்த வேலை தான் பார்ப்பேன் அந்த வேலை தான் பார்ப்பேன் எந்த வேலையும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்ப்பாங்க. நம்ம வீடு நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம எல்லாம் சரிசமம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் அவங்களே எடுத்து போட்டு பார்ப்பாங்க. இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இதோட நல்ல ஒரு ராசியோட பார்க்குறேன். அது வரைக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.